ஒரு நல்ல தலைப்பில் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு தலைப்பு இளைய சமுதாயத்தை பற்றியது. இன்றைக்கி இளைய சமுதாயம் எப்படி இருக்காங்க? நான் தலைப்பு ஒட்டி நான் முதல்ல பதிவு செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்க கருத்து வாதங்களை பதிவு செஞ்ச பிறகு அதை சீர்தூக்கி பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல நாம் இருக்கிற போது அந்த கருத்தை ஒட்டி நான் பேசுகிறதுக்கு எப்பயுமே விரும்ப மாட்டேன். ஆனாலும் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் படித்த நிலை வேறு, இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய நிலை வேறு. ஆனால் அறிவுக்கும் பஞ்சமில்லை, ஆற்றலுக்கும் பஞ்சமில்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் வர்றான். ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு வந்த பையனை பார்த்து அந்த இன்டர்வியூ நடத்துகிறவர் கேள்வி கேட்குறார். உன்னுடைய பிரில்லியன்ட் எப்படி இருக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரே கேள்வி தான், அடுத்த வாய்ப்பு கிடையாது. நீ உன் காரில் வர்ற, மழை பெய்யுது, நீ காரில் வர்ற, மழை பெய்யுது. அப்போ மழை பெய்கிற போது அங்கே பின்னாடி பார்க்குறியா, என்ன பாடுறா, எல்லாம் போகிற இடமெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே இருக்குது. அது என்ன பார்க்க மாட்டா, அவன் செவத்தை பார்த்து தான் பேசுவா. கொஞ்சம் என்ன பாடுறா ராஜா, என்ன உன்னை பார்க்குறதா நான் வந்துக்கிறேன். நிழலை பார்க்காதடா, நிஜத்தை பாடுறா ராஜா. நிழலை பார்க்காதடா, நிஜத்தை பாடுறா. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற காலம் போய் ஃபேஸ்புக்கில் பார்க்குற காலம், நீ என்ன பண்ணுவ? உன் மேலேயும் குறையில்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், நான் அதை விட்டுறாத. காரில் வரானா, மழை பெய்யுதா, பஸ் ஸ்டாப்பிங்கில் அவன் 2-3 மாதமாக ஃபாலோ பண்ணுற ஒரு அழகான பொண்ணு நிற்கிறான். நிற்கிறா. பக்கத்தில் பிரசவ வலியில் வேதனைப்படுற ஒரு பெண்ணும் நிற்கிறா. அதுக்கு பக்கத்தில் அவன் டியர் ஃப்ரெண்ட், அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நிற்கிறான். இப்போ இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்டார் அந்த பையனை பார்த்து, உன் காரில் ஒரே ஒரு சீட்டு தான், ஒரே ஒருத்தர் தான் உட்கார வைக்கலாம். நீ அழகான பெண்ணை உட்கார வைப்பியா, பிரசவ வலியால் துடிக்கிற பெண்ணை உட்கார வைப்பியா, உன் ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுப்பியான்னு கேட்டார். பையன் என்ன சொல்லியிருப்பான், பிரில்லியண்ட்டாக சொன்னான் ஒரு பதில். ஆடி போயிட்டார் அவர். என் கார் சாவியை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து பிரசவ வலியில் துடிக்கிற பொண்ணை உட்கார வச்சு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போடான்னு சொல்லிவிட்டு அழகான பெண்ணோடு நான் பஸ்ஸில் பயணம் பண்ணுவேன். ஒரு காலகட்டத்திலலாம் 2 in 1, அப்போல்லாம் 3 in 1 ஆகி போச்சு. என்ன அழகான பிரில்லியண்ட்டாக இருக்கான் பார்த்தீங்களா? இப்போல்லாம் பசங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கான் சார், பிரில்லியண்ட்டு. அவனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமே கிடையாது, பஞ்சமே இல்லை. ஒரு பக்கம் இது இருக்குது, ஆனால் அவனுக்கு ஒரு பக்கம் சிரமமும் இருக்குது. உன்னை ஞாபகம் வச்சுக்க, பெரியவங்களுக்கு சொல்கிறேன், புத்தகத்தில் தேடுவதை விட புத்திக்குள் என்ன இருக்கிறது என்று நாம் தேட ஆரம்பித்தால் சிறந்தவர்களை இன்னும் நாம் உருவாக்க முடியும். நிறைய பேர் அதை பார்க்கறதில்லை, அவனுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கறதில்லை. இந்த இளைஞர்கள்லாம் பார்த்து ஒன்று சொல்கிறேன், தாழ்வு மனப்பான்மை இருந்தால் தூக்கி போட்டுடுங்க ஐயா. வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். வாழ்க்கையை ரசிக்கணும், வாழணும்னு நினைக்கணும், அதுதான் நல்ல குணம். புரியுதா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா இன்னொன்று சொல்கிறேன். ஒருத்தன் நீட் தேர்வில் ஃபெயில் ஆகிட்டான். நீட் தேர்வில் ஃபெயில் ஆகிட்ட உடனே அவன் வருத்தத்தில் என்ன பண்ணான், செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உக்காந்தான். செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உக்காந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு விழப்போனான். யார் யாரோ வந்தாங்க, ஹெட்மாஸ்டர் வந்தார், பிரின்ஸ்பால் வந்தார், லெக்சரர்ஸ் வந்தாங்க, அம்மா வந்தாங்க, அப்பா வந்தாங்க, யார் அவன் இறங்கலை. கடைசியில் அவன் ஃப்ரெண்டு வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேய்,
இந்த மாதிரி மேலே இருந்து உழுந்து சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கினா அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் நீ குழந்தையா பிறந்து எல்கேஜிலேருந்து படிக்க வேணும்டா அப்படின்னு நான் பாரு மலை 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 மலைன்னு இறங்கி வந்துட்டான். போடா ஃபெயிலானாலும் பரவாயில்லைன்னு. ஏன்னா நண்பன் தான் இன்றைக்கி நம்ம கை கொடுத்து உதவுவான். ஏன்னா இன்றைக்கி அந்த காரணம் என்னன்னா இப்போல்லாம் உறவுகள்லாம் இல்லை. உறவுகள்லாம் எங்கே இருக்குது? எங்கள் தலைமுறையோடு போச்சு. எனக்கு அண்ணன் இருந்தான், எங்கள் தம்பி இருந்தான். எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க. நிஜமாய்யா, நான் விளையாட்டு சொல்லலை. 16 பிள்ளைங்க அவருக்கு. இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு. வெளியிலையும் டெலிவரி, உள்ளேயும் டெலிவரி. ஆமாம், அவருக்கே தெரியாது எது எங்கே இருக்குதுன்னே தெரியாது. பசங்க படுக்கும் போது மாட்டோம் பார்த்தா 16 வரிசையாக படுத்து கிடக்கும். ஆனால் அப்போல்லாம் 16 பசங்க இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருந்தான் தாயும் தகப்பனும். இப்போ ஒன்று வச்சுக்கிட்ட நாங்கள் படுற பாடுகுதே. நீ சிரமப்படுறியோ இல்லையோ நாங்கள் பட்டுங்கிறோம். என்னண்ணா உண்மை தானே. போர்வைக்குள்ளே செல்ல வச்சுக்கின்னு வெளிச்சத்தில் என்னத்தான் பார்க்குறானோ என்ன பண்ணுறானோ. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ நம்ம வந்துக்கிற காலம் இருக்குதே, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சென்னையில் நடந்ததுயா, பொய் சொல்லலை நான். ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் காணாமல் போட்டான். அவங்க அப்பா அந்த பையன் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டார். அந்த பையன் 6 மாதம் ஸ்கூலுக்கு போக முடியல. மொதல் நாளே கண்டுபிடிச்சாந்து விட்டான் ஒருத்தன். மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் இன்னொருத்தன் பிடிச்சாந்து விட்றான். அவன் சொல்கிறான் நேற்றே நான் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாடா வீட்டுக்குன்னு. 6 மாதமாக அவனை ஸ்கூலுக்கு போக விடாமல் ஒருத்தனை ஏன் டெலிட் ஆகலை. ரொம்ப சிக்கல் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் சிகரத்தை தொடுகிற வாய்ப்பும் இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எதுவும் தாழ்ந்ததல்ல. புழுவாக இருக்கின்ற ஒன்று பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கும். அதுவே பட்டாம்பூச்சியாக மாறிய பிறகுதான் அத்தனை பேருக்கும் தொடுவதற்கு ஆசை வரும் என்றால் இல்லையா? இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லி நான் இவங்களை பேச விட்டுறேன். வானத்திலிருந்து ஒரு மழைத்துளி கீழே விழுகிறது என்றால் தரையில் விழுந்தால் ஆவியாகிவிடும், தண்ணீரில் விழுந்தால் கரைந்து போய்விடும், மீன் வாயில் விழுந்தால் ஜீரணமாகிவிடும், சிப்பியின் வாயில் விழுந்தால் முத்தாகி வரும் என்றால் நீங்களெல்லாம் வித்யா மந்திர் என்ற கல்விக்கூடத்தில் சிப்பியில் விழுந்த முத்துக்களாக வரப்போகிறீர்கள். அதை மட்டும் உறுதியாக வைத்துக்கொள்ளும். நீங்கள் நல்லவங்களோடு இருந்தாலே நாமளும் நல்லவங்களாகிடுவோம். ஒரு வரலாறு சொல்கிறேன். சிதம்பரத்தில் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளைன்னு ஐயா இருந்தாங்க. சர்க்கரை புலவர் வெங்கடசாமி நாட்டார், இவங்கெல்லாம் மிகப்பெரிய பேராசிரியர் பெருமக்கள். ஒரு பையன் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு, ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு, பனியன் போட்டுக்கிட்டு தினம் பசும்பால் கொண்டு போய் ராப்பி சேது பிள்ளை வீட்டில் கொடுப்பான். அந்த பையனுக்கு பேர் அரங்கநாதன்னு பேர். அந்த ராப்பி சேது பிள்ளை பேராசிரியர் என்ன பண்ணார், அந்த பையனுக்கு, அடே கண்ணா, நீ தினம் பால் கொண்டு வர்றல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லு, காலனா பரிசு கொடுக்குறேன்னார். 1330 குறளையும் தினம் ஒரு குறளாக ஒப்பித்து 1330 காலனாவை சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை அவரிடத்தில் பெற்றான் அந்த அரங்கநாதன். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் குன்றக்குடி அடிகளார் என்கிற மிகப்பெரிய பெருமையை தொட்டவராக விளங்கினார். அதனால் நிறைய பிள்ளைகள், அதுவும் தாய்மார்கள்லாம் நிறையா இருக்காங்க. பிரம்மாண்டமான இது. இந்த கூட்டத்தை எப்படி தான் கூட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே. இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, தானாக சேர்ந்த கூட்டம்னு. ஏன்னா ஒரு பக்கம் தானாக சேர்ந்த கூட்டம்,
எந்த பிள்ளைகளும் பார்த்தா கடைக்குட்டி சிங்கம் மாதிரியே இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக கேளுங்க, ஆனந்தமாக இருங்க ஐயா. வகுப்பறையில் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உருவாக்குவது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகிற்கு தருகிறது. இந்த 2 இடமும் புனிதமான இடம். 2 இடமும் புனிதமான இடம். பாடத்தை கூட ரசனையோடு படிங்க. ஆசிரியரை அவர் என்ன சொல்கிறார், நமக்காகத்தான் நல்லது சொல்கிறாருன்னு சந்தோஷமாக எடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எதுவுமே. ஏன்னா எங்கள் பிள்ளைகளை எப்படி ஒரு புத்தகம், ஒரு எழுதுகோல், ஒரு ஆசிரியர் இல்லையா, இது 3 இருந்தாலே போதும். ஒரு வகுப்பறை 4 இருந்தாலே போதும். ஒரு பிரபஞ்சத்தையே மாற்றுகிற சக்தி இந்த 4க்கும் உண்டு. அதனால் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க பிள்ளைகளோடு மட்டும் கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பிள்ளைகளை பார்த்து 2 கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு உடன்பாடு. வீட்டுக்குள்ளே சில பேர் வந்தால் கூட முதல் கேள்வி அதுதான் கேட்குறாங்க, ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? அதை விட வேறு வேலையே இல்லையா? நான் ஒரு தடவை அப்படி தான் கேட்டேன், ஹோம்ஒர்க் எழுதிட்டாடா? என்னை சண்டாளனை பார்க்குற மாதிரி பார்க்குறான். அதிலேருந்து விட்டுட்டு அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அவன்லாம் என்ன அருமையான பிள்ளைங்க தெரியுமா? எனக்கு வாய்ச்ச பிள்ளைங்க மாதிரி உலகத்தில் யாருக்குமே வாய்ச்சிருக்காது. நான் ஆசிரியராக வந்ததுக்கு தவம் செஞ்சுருக்கணும்னு அப்போ தான் முடிவு பண்ணேன். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரையும் கேட்டிருந்தேன். ஒருத்தர் எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதலாம். அவனுக்கு தான் முழு மார்க் போட்டேன். ஏன் தெரியுமா? இல்லைன்னா அப்படி ஒரு ஆளை காட்டணுவான். நான் எங்கே போகிறது? அருமையான பசங்க, அவன் சிந்திக்கிறதுல நியாயங்க தான் இல்லையா? எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி எழுதுங்கண்ண ஒருத்தன் எழுதிக்கிறான். எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார்கள், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தான். என்ன நான் கற்றுக் கொடுத்ததை விட அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது ஏராளம். நான் எப்பயுமே ரொம்ப ரசிப்பேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா. ரசிக்கணையா, மனுஷனாக பிறந்தது. மனிதனுக்கு 2 பிரமாதமான சிந்தனை கொடுத்துருக்கான் கடவுள். சிரிக்கவும் சிந்திக்கவும் தான் கடவுள் நமக்கு கொடுத்துக்கிறான். ₹1,00,000 போட்டு நாய் வாங்குங்க, அது யோசிக்குமா? என்ன ஏன் கம்முன்னு உட்காந்துங்கிற, என்ன கவனின்னு சொல்லுமா? இல்லை ஏதாவது நம்ம சொன்னால் தான் சிரிக்குமா? அது ஒன்றும் செய்யாது. அண்ணா நகரில் போய் ஒரு வீட்டு கதவை தட்டுறேன், ஒரு பையன் வாண்டு ஓடியாரான். யார் சார் வேணும்? ராஜா, அப்பா எங்கடா கண்ணு? வேலைக்கு போய்க்கிறாரு. அம்மா மார்க்கெட்டுக்கு போய்க்குது. அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான். நீ எங்கேயாவது போகிறதானடான்னு. இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா. இப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது பிள்ளை என்ன அழகாக சொல்கிறேன் ஐயா. அவனை கட்டி பிடிச்சிக்கணையா, ராஜா என் கண்ணுன்னு. இன்னொரு வீட்டில் போகிறேன், அந்த மாதிரி தான் இடம் தெரியாது. போயிட்டு அப்பா எங்கடாண்ணே, என்ன விஷயம்? என்ன விஷயம்? பணம் தரணுண்டா ராஜா. நீங்களா அவரா? நான் தான் தரணுன்னு வச்சுக்க, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். அப்பா தரணும்னா வெளியூர் போயிருக்காரு, எப்போ வருவான்னு தெரியாது. என்ன அழகாக பேசுகிறேன். எல்லாத்தையுமே ரசிக்கணையா. ரசிப்பதற்குத்தான் கடவுள் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்கிறான். நீங்கள் ரசிக்க ரசிக்க உங்கள் ஆயுள் கூடிக்கொண்டே வரும், நோய் வரவே வராது. எப்போ பார்த்தாலும் இதில் இந்த தப்பு இருக்குது, அந்த அதில் தப்பு இருக்குது, நீ சரியில்லை நான் சரியில்லை, தூக்கி குப்பையில் போடுங்க. அது எல்லாரையும் ரசிக்கணும். பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்களா, ரசிங்க. பார்க்குறது, ஒரு மலையை பார்க்குறீங்களா, ரசிங்க. அந்த ரசனையே குறைஞ்சி போச்சு. உங்கள் அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். நான் முடிவுரையில் தீர்ப்பில் சில செய்திகள் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா நமக்கு நம்பிக்கை அவநம்பிக்கை 2 இருக்குது. மனிதனாக பிறந்தவனுக்கு நம்பிக்கை என்றைக்கு இருக்கணும். ஏன்னா ஊட்டி மலை மேலே கூட பஸ்ஸு போகுது, சாயந்தரம் இருட்டுற நேரம் 6:30 மணி இருக்கும். பஸ்ஸில் ஒருத்தன் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி புலம்புறான். கொண்டாடி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை. டிரைவர் டென்ஷன் ஆகிட்டான். ஏய் வாய மூடு. நானே டென்ஷனில் இருக்கிறேன், சும்மா புலம்பிங்கன்னு வேறு. கண்டக்டர் அவனை இடத்த மாற்றி உட்கார வை, புலம்பிங்கன்னு இருக்கிறான். அண்ணா சரியில்லைண்ணா எதுவுமே. அப்படி தான்டா இருக்கும். நம்புடா, நானும் நம்பி தானே பார்க்குறேன், எதுவும் மாறலண்ணே. எதை வச்சுன்னே சொல்கிறேன் நான் டிரைவரை.
இப்போ எனக்கு உண்டா 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகணும் நான் நம்பலை, நம்புடான்னா. வாழ்க்கையிலே 1000 இருக்குதா, எல்லாத்தையும் ரசிங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு முரட்டத்தனமாகவே இருக்கிறான் நிறைய பேர். நான் ஒரு இளைஞன்கிட்ட ரொம்ப நேரம் பேசி வரேன் சார், அவனுக்கு ரியாக்ஷனே காணும். அப்போ தான் ஹெட்ஃபோன் வச்சுங்கிறான்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும்.